அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? செய்தி பார்க்குறீங்களா? அப்படி பார்த்து இறைவார்த்தை வாசிக்கிறவராக இருந்தால் நாம் பேர் பெற்றவர்கள் இல்லையா? என்னென்னால் நம் கடவுளோடு இணைந்து நடக்கிறோம். அப்படி இணைந்து நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்றோர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 5 இறைவார்த்தை 5-8 முடிய. கடவுளின் மக்களாக அவர்கள் எவ்வாறு எண்ணப்பட்டார்கள், தூயவர்கள் நடுவில் அவர்களுக்கு எவ்வாறு பங்கு கிடைத்தது. எனவே நாமே உண்மையின் வழியிலிருந்து தவறிவிட்டோம். நீதியின் ஒளி நம் மீது படரவில்லை. கதிரவன் நம் மீது எழவும் இல்லை. நெறிக்கேடும் அழிவும் நிறைந்த வழியில் நாம் மனமுவந்து நடந்தோம். பாதையில்லா பாலை நிலத்தில் பயணம் செய்தோம். ஆண்டவரின் வழியை அறியாதிருந்தோம். இருமாப்பால் நமக்கு கிடைத்த பயன் என்ன? செல்வச் செருக்கால் நமக்கு விளைந்த நன்மை என்ன? பிரைஸ் தி லார்ட். அதாவது ரெண்டு பக்கமும் நியாயம். எப்படின்னு பாருங்கள். இறைப்பற்றுள்ளோர் இறைவனோடு சேர்ந்து நடக்கும்போது அவங்க எல்லாரும் தூயவர்களோடு நிற்கிறாங்களாம். அப்போ தூயவர்களோடு நிற்கும்போது அவங்களுக்கு எப்படி இது கிடச்சிச்சு? அப்போ நாம் தான் எல்லாத்துலேயுமே தவறிட்டோம். அங்கே போய் உணர்ந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ எங்கே நாம் என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அதை நம்ம இது வரைக்கும் நன்மையே செய்யாமல், பிறர் துன்பத்தில் பங்கு கொள்ளாமல், பிறருக்கு நம்மகிட்ட எல்லாம் இருந்தும் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் அதை நம்ம மாற்றிக்கொள்வோம். இப்போ ஒன்றுமே இல்லை, சரியா? கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மள்கிட்ட. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது? ஜபங்கள் இருக்கா இல்லையா? இப்போ அவங்க வராங்க, இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட உதவி கேட்டு வராங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா, இறைவனுக்கு தெரியும், ஆனால் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாமே. நீங்கள் சொல்லலாம்ல. ஆமாம், ஏனென்றால் நம்முடைய உள்ளமும் நம்மளுடைய எண்ணங்களும் இறைவனுக்கு தெரியும். அப்படி தெரிகிற பட்சத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களை ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவி செய்து கொடும் ஆண்டவரே என்று சொல்லலாமே நம்ம. அப்போ இறைப்பற்றுள்ளோர் இது செய்யும்போது கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். இறைப்பற்றுள்ளாதார் அவர்களுக்கு காலம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ இப்போ மனமாறு. நான் அவங்க மனமாறலைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் ஜெபிக்கலாம் அவங்களுக்காக, மனமாறுறதுக்காக. ஆனால் கடினப்பட்ட உள்ளத்தோடு அவர்கள் இருந்திருந்தால் அவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அப்போ நாம் நம் பாதையை அறிந்து யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு ஆன்மா மீட்கப்படுகிறது. எந்த ஆன்மாவுக்கு ஜெபம் தேவையோ அந்த ஆன்மாக்காக நாம் ஜெபிக்கும் போது மனமாற்றத்துக்குரிய ஆன்மாக்கள் இல்லையா? நாம் ஜெபிக்க மனமாற்றமே இல்லை என்றால் வெறுமையானதாகிவிடும் நமக்கு. அதனால் தான் மனமாற்றத்துக்குரிய ஆன்மாவாக இருக்கும்போது நாம் ஜெபிக்கும் போதே நமக்கு உணர்த்தப்படும் இல்லையா? இந்த ஆன்மாவுக்கு விடாது ஜெபி என்று சொல்லும்போது கண்டிப்பாக நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்துமே நிறைவாக ஏற்கப்படும். அந்த நிறைவாக ஏற்கப்படுகின்ற நேரத்தில் நாமும் அதற்குண்டான பலனை அனுபவிப்போம். எப்படி என்றால் இறைவனிடமிருந்து நமக்கு கைமாறு கிடைக்கும். இவ்வுலக கைமாறு இல்லை, நாம் அதை எதிர்பார்க்க முடியாது உண்மைக்குமே. ஏனென்றால் இவ்வுலக கைமாறு சும்மா வெறுமை. இப்பொழுது நம்மளை பார்த்து போற்றுகிறவர்களும் உண்டு, தூற்றுகிறவர்களும் உண்டு. நம் முன்பாக ஒன்று பேசுவார்கள், புறமாக ஒன்று பேசுவார்களா மாட்டார்கள்? பேசுவார்கள். ஏனென்றால் அந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகம் மாயை, எது இருந்தாலும் காணாது என்று சொல்லுகின்ற உலகத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு இறைவனுக்கு தெரியும், நம்ம உள்ளத்துக்கும் தெரியும். தேவையற்றதையே நாம் தேட வேண்டும், தேவையில்லாதை தேட வேண்டும், தேவையானதை மட்டும் தேடுவோம். அப்படி தேடும்போது நமக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இறை வார்த்தையை தந்து எங்களை தெளிவுபடுத்துகிறீர். நாங்கள் அறியாமல் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் ஆமாண்டவரே, தந்தையாக இருந்து அனைத்தையும் எங்களை மன்னித்து அந்த குற்றங்களிலிருந்து எங்களை வெளியில் எடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்கிறீர்களே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களும் ஆமாண்டவரே, யாரையும் நினையாதவர்களையும் நாங்கள் சேர்த்து உம்மோடு இணைத்து நடக்கும்படி தேவரே இந்த வரத்தை நீர் தர வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுது நாங்கள் உம்மை மட்டுமே தேடும் வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.